அருள்மிகு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில், அடையாறு, சென்னை. தருமமிகு சென்னையின் திருக்கோவில்களுக்குள் ஒன்று. இவ்வூரிலே இருக்கின்ற வித்தியாசமான அம்சங்களைக் கொண்ட திருக்கோவில்களுக்குள் ஒன்று. பக்திமயமான சூழலில் அழகையும் வெளிப்படுத்தும் திருக்கோவில்களுக்குள் ஒன்று. அதுதான் சென்னை நகரிலே இருக்கும் அடையாறு எனும் பகுதியில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலை நாம் அடைந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். திருமாலுக்கான இந்த திருக்கோவிலில் அண்மையில் நடந்த நவராத்திரி விழா, சனிப்பெயர்ச்சி வழிபாடு, துர்காஷ்டமி ஆகியவற்றை இன்று நாம் கண்ணுறும் பேறு பெற்றோம். நவராத்திரி காலத்தில் புரட்டாசி சனிக்கிழமை துர்காஷ்டமியும் சனிப்பெயர்ச்சியும் இணைந்தன என்பது தனிச்சிறப்பாகும். அவைகளில் சில காட்சிகளை இன்று நாம் கண்ணுற்று பேரருள் பெற இக்கோவிலில் உள்ள இஷ்ட சித்தி விநாயகரிடமும் அனந்த பத்மநாப சுவாமியிடமும் கோரிக்கை வைத்து இங்கே நடந்த நவராத்திரி விழாவின் சில காட்சிகளை காண்போம். இந்த கோவிலுக்கு அருகே காஞ்சி மகாஸ்வாமி அனந்த மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இசை, நாட்டியம், சொற்பொழிவு நடத்த உதவும் இந்த மண்டபத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் வசதி உள்ளது. இந்த மண்டபத்தில்தான் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டது. இம்மண்டபத்தில் நுழைந்து நவராத்திரி கொலுவினை கண்டவர்கள் நிச்சயமாக பெருமகிழ்ச்சியில் மூழ்கியிருப்பார்கள். ஏனென்றால் இங்குள்ள தெய்வங்களுக்கு நடுவில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியும் இருந்தார். எத்தனையோ இடங்களில் நாம் கொலுவை தரிசித்திருப்போம். ஆனால் இங்குள்ளது போல் அனந்த பத்மநாப சுவாமி பங்கெடுத்த காட்சியை வேறெங்கும் கண்டிருக்க மாட்டோம். இந்த கொலுவினை காணும் பக்தர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே நீளமாக உள்ளேன் என்று கிடந்த கோலத்தில் காட்சி தருகின்ற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி சொல்லாமல் சொல்வது போல் உள்ளது. இங்கே வந்து நவராத்திரி விழாவில் நாமும் கலந்து கொண்டால் வாழ்விலே சௌபாகியங்களை எல்லாம் பெற்று நலமாக வாழலாம் என்பதனை பக்தர்கள் அனைவரும் ஒரு மனதாக ஒப்புக்கொள்வார்கள். குருவருளால் திருவருளை அடைய வேண்டும் என்பது நினைவிற்கு வருகிறது. சமர்த்த சச்சிதானந்த சர்க்குரு ஷிர்டி ஸ்ரீ சாய்நாதர் உட்பட சில குருநாதர்களின் திருவடிவங்களையும் இந்த நவராத்திரி கொலுவில் தரிசிக்க முடிந்தது. பக்தியை வெளிப்படுத்துவதற்கு அளவுதான் ஏது? தேரிலே தெய்வம் இருக்க முன்னாலே காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் வர மங்கள மேளத்துடன் அவர்களை பக்தர்கள் வரவேற்கும் காட்சியும் இந்த கொலுவில் இடம்பெற்றது. முதல் வணக்கத்திற்குரிய விநாயக பெருமான், லிங்க பெருமான் என்று பல தெய்வங்களின் திருவடிவங்களையும் இந்த கொலுவில் தரிசிக்க முடிந்தது நிறைவாக இருந்தது. துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை வழிபட்டு முறையே வீரம், செல்வம், அறிவு ஆகியவற்றை நாம் பெற அந்த 3 அன்னையர்களுக்கு ஆளுக்கொரு ராத்திரி என்று 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடி 10வது நாளான தசமியில் விஜயதசமியை கொண்டாடுகிறோம். விஜய என்றாலே விசேஷமான வெற்றி என்றும் இதற்கு மேல் வெற்றி இல்லை என்றும் சொல்லிவிடலாம்.
மனிதர்களின் வாழ்வை வளப்படுத்த நம் முன்னோர்கள் எவ்வளவோ வழிபாடுகளை கற்றுக் கொடுத்தார்கள். அவைகளில் சிலவை மனிதர்களில் தெய்வங்களை காண உதவுகின்றன. தெய்வம் மனுஷ்ய ரூபேனா என்று சொல்கிறார்களே, அவைகளை புரிந்து கொள்ள எளிமையான வழிமுறை கன்யா பூஜை, சுவாசினி பூஜை போன்றவற்றை காண்பது. நவராத்திரி நேரத்தில் ஒரு நாள் சிறுமிகளான பெண் குழந்தைகளுக்கு உரிய மதிப்பு மரியாதை வழங்கி கன்யா பூஜை நடத்தப்பட்டது. சாக்த மார்க்கத்தை பற்றி அறிந்தவர்கள் அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை பற்றியும் அறிவார்கள். அந்த அன்னையின் பெயரிலே உள்ள பாலா எனும் சொல் குழந்தை பருவத்தை உணர்த்துகிறது. இங்கே பெண் குழந்தைகளை அமர்த்தி கன்யா பூஜை செய்யப்பட்டது சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு உரிய மரியாதைகள் நடந்தன. கூடவே ஒரு சுமங்கலிக்கும் ஒரு சிறுவனுக்கும் கூட மரியாதைகள் செய்யப்பட்டன. ஆண்களும் பெண்களும் மரியாதை செய்தனர். இங்கே எவ்வளவோ அருமையான காட்சிகள் கிடைத்தன. வயதிலே பெரியவர்கள் கூட கன்யா பெண் குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்தார்கள். இக்குழந்தைகள் அன்னையின் அம்சங்கள் அல்லவா? இவர்களிடம் நாம் காட்டும் அன்பும் மரியாதையும் இவர்களுக்கு மட்டுமல்ல, அன்னைக்கும் தான். இவைகளையும் இவைகளைப் போன்ற இன்னும் பலவைகளையும் அறிய இந்து மத கடலில் மூழ்கி தெளிந்து பிறவிக் கடலை கடக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசேஷங்களை எல்லாம் நடத்த உதவுகின்ற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவிலை அடைவதென்பது அருளாளர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. பழமொழிகள் எவ்வளவோ இருக்க இங்கே புதுமொழிகள் பிறந்து நல்லறிவு ஊட்டுவன என்றே சொல்லிவிடலாம். ஆம், அளவுக்கு மிஞ்சினாலும் கூட அமிர்தம் அமிர்தமேதான் என்று இந்த திருக்கோவிலை புகழும் வண்ணம் அளவுக்கு மிஞ்சின வண்ணம் இங்கே விசேஷங்கள் கிடைக்கின்றன. இடம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில். நவராத்திரி நேரம் புரட்டாசி சனிக்கிழமை, துர்காஷ்டமி சனிப்பெயர்ச்சி என்று அனைத்தும் ஒன்று கூடின. அளவிற்கு அதிகமாக உண்டால் அஜீரணம்தான். ஆனால் இங்கே அளவிற்கு அதிகமான விசேஷம் கிடைத்தாலும் அஜீரணத்திற்கு இடமே இல்லை. செரிமானம் மட்டுமே உண்டு. இது ஆன்மீக செரிமானம். ஆன்மீக செரிமானத்திற்கு இவ்வாலய விசேஷங்கள் உதவுகின்றன. நாம் பெற்ற பெரிய பாக்கியங்கள் இவைகள். அடுத்த நாள் சனிக்கிழமை துர்காஷ்டமியை முன்னிட்டு ஹோமம் நடந்தது. அன்றைய தினமே சனிப்பெயர்ச்சி என்பதால் ஸ்ரீ சனீஸ்வரருக்கு அபிஷேகம், தீபாராதனை நடந்தன. மற்ற கிரகங்களுக்கும் உரிய மரியாதைகள் நடந்தன. ஜோதிடத்தில் பலருக்கும் ஈடுபாடு உள்ளது. கோள்களின் ஆசிகளை பெற்று நலமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எழுவதில் வியப்பொன்றும் இல்லை. ஆனால் செய்ய வேண்டியவைகள் என்னென்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
முதலில் நம் முன்னோர்களின் விஞ்ஞான அறிவினை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ சனீஸ்வரர் வழிபாட்டில் எள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ சனீஸ்வரர் கிரகத்தில் மீத்தேன் வாயு உள்ளது. அதன் தாக்கத்தை குறைப்பதற்காகவே நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை முன்னோர்கள் தோற்றுவித்தார்கள். ஸ்ரீ சனீஸ்வரர் வழிபாட்டில் எள் முக்கியமானது என்று சொல்வார்கள். இதிலிருந்தே நமது முன்னோர்களின் விஞ்ஞான அறிவின் ஆழம் புரிகிறது. அவர்கள் சொல்லி வைத்தவைகளில் அர்த்தங்கள் உள்ளன என்றும் புரிகிறது. அவர்கள் போதித்த வழிபாட்டு முறைகள் நமக்கு நன்மை அளிக்க வல்லன என்பதும் புரிகிறது. அவர்களின் அறிவுரைகளை ஏற்றால் பல்லாயிரம் நன்மைகளை பெற முடியும். ஊனமுற்றவர்களுக்கு உதவினால் ஸ்ரீ சனீஸ்வரரின் அருளை பெறலாம் என்றும் கூட சொன்னார்கள். சனி தோஷத்தை எண்ணி வருந்துபவர்கள் அதையும் கடைபிடித்து வழிபட்டால் நல்ல பல பலன்கள் கிடைப்பன. சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதும் நல்லது. விவரம் அறிந்தோரை கேட்டறிந்து அவைகளை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளலாம். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு ஸ்ரீ சனீஸ்வரருக்கு அபிஷேகம், தீபாராதனை நடந்த வேளையில் அவருக்கு வடைமாலை அணிவிக்கப்பட்டது. சனிப்பெயர்ச்சிக்கு முன்தினம் ஸ்ரீ சனீஸ்வரருக்கு லக்ஷார்ச்சனை நடந்தது. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. எள் கிழி தீபம் ஏற்றப்படுவதையும் நல்லெண்ணெய் தீபத்திற்கு பயன்படுத்தப்படுவதையும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது வழக்கத்தில் இருப்பதையும் நாம் அறிவோம். எள்ளில் இருந்து கிடைப்பது நல்லெண்ணெய். இன்னொன்று மிக மிக முக்கியமானது. அது என்னவென்றால், மகா மந்திரத்தை பல முறைகள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அனைத்து தெய்வங்களின் திருவருள்களும் நவகோள்களின் திருவருள்களும் தாமாகவே நம்மை தேடி வந்து அடைவன. அந்த மகா மந்திரம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்பதாகும். அதை நாம் பல முறைகள் ஓதி பிறரையும் பல முறைகள் ஓத வைத்தால் வாழ்விலே பல வளங்களையும் பல நலன்களையும் பெறலாம் என்பது உறுதியிலும் உறுதியான ஒன்றாகும். ஸ்ரீ அஷ்டதசபுஜ துர்கா அன்னையின் தரிசனம் நன்னம்பிக்கையை தருகின்றது. அன்றைய தினம் துர்காஷ்டமியும் கூட. திரிசூலத்தை கொண்டு அசுரனை அழிக்கும் அன்னையாக இவர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தார். கோஷ்ட தெய்வமாக விளங்கும் இந்த அன்னைக்கு முன்னால் பிரகார தளத்தில் உற்சவர் அன்னை இருந்து அருள் செய்கிறார். துர்காஷ்டமி அன்று இரவு மேளம் முழங்க உற்சவர் அன்னை பல்லக்கில் இருந்து சந்நிதியை வலம் வந்து பின்னர் கோவிலை விட்டு வெளியேறி அதன் பின்பு தேரில் ஏறி மாட வீதிகளை வலம் வந்தார்.
ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி வேளைதன்னில் புரட்டாசி சனிக்கிழமை துர்காஷ்டமி சனிப்பெயர்ச்சி விசேஷங்களை இன்று நாம் இயன்றவரை கண்டோம். இக்கோவிலில் உள்ள சந்நிதிகளையும் அழகம்சங்களையும் நம்மால் இயன்ற வரையில் நிதானமாக காண வேண்டும் அல்லவா? அதனால் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவிலை மீண்டும் காண்போம். இறைவன் நாமம் சொல்வோம், வினைகளையெல்லாம் வெல்வோம்.